இப்போ அந்த இணைய பக்கம் உருவாகுதா, இதுல 100, 500, 1000, 5000, 10000, 20000, 50000, 1 லட்சம் உங்க மனசு எவ்வளவோ நீங்க வந்து சில்லறையா போடாம நீங்க வந்து எவ்வளவு கொடுக்கலாம். சரி, இதுல நீங்க வசிக்கும் நாடு இந்தியான்னு இருக்கும். இந்தியாவில் இருக்க மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆமா, வெளிநாட்டு கூட கொடுக்க முடியாது. இந்தியான்னு போடணும். அப்புறம் பெயர் தமிழ்ல, பெயர் ஆங்கிலத்துல, அப்புறம் உங்க உறுப்பினர் எண்ணு கட்டாயம் இல்ல இருந்தா கொடுக்கலாம். அப்புறம் கைபேசி எண், அதுவும் கைபேசி எண் கொடுத்துடணும். அப்போ உங்களுடைய மெயில் ஐடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செயற்திட்டம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு கொடுத்துட்டு கொடையளிக்க அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து உருவாகும். அந்த பேஜ்ல போயிட்டு எவ்வளவு கொடையளிக்க போறீங்க, 10000 10000 ரூபாய் வந்துடும். அப்போ நீங்க இந்திய குடிமை பெற்றவரான்னு கேட்கும். ஆம் அப்படின்னு கொடுக்க போறீங்க. பெயரை பொதுத்தரத்துல சில பேர் விரும்புவாங்க, பெயர் போடணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் பெயர் வேணாங்க அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போ பெயரை பொதுத்தரத்தில் வெளியிட விரும்பவில்லை அப்படின்னு கிளிக் பண்ணா வராது. 18 வயதை கடந்துள்ளேன் மற்றும் மேற்கண்ட தகவல் அனைத்து உண்மை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். பாத்தீங்களா, ஏன்னா தேர்தல் ஆணையம் இந்த பேஜை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் கொடுக்க முடியும். அதை கிளிக் பண்றீங்க. அப்புறம் கொடையளிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் பேஜ் உருவாகும். அதுல போயிட்டு நீங்க பேடிஎம், கூகுள் பே, போன்பே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ ஆப், எது வழியாகவும் நீங்க கொடுக்க முடியும். அதே போல வந்து உங்களுடைய கார்டு, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ, அப்புறம் நெட் பேங்கிங், இஎம்ஐ, இப்படி இந்த ஆப்ஷன் மூலியமாக நாம் இந்த மகிழ்ச்சி இது கொடுக்கலாம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.